Morning Moon. மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஷார்ஜாவில் உள்ள அக்வேரியம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நான் துபாய் வந்ததே மெயினாக வந்து எங்கள் அம்மாவுக்காக தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற டயத்தில் அம்மா வந்து வெளிலே வரமாட்றாங்க. ஏன்னா அவங்களால நடக்க முடியாது. அதனால் சரி ஓகே ஃபேமிலியோட என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாப்புல ஷார்ஜா அக்வேரியம் நீ லாஸ்ட் டைம் வந்தப்போ நீ பார்க்க முடியாமல் போயிடுச்சு, இந்த டைம் நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அழைச்சிட்டு போனாப்புல. அவர் தான் சங்கர். ஆக்சுவலாக வந்து சங்கர் வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா, நான் துபாயில் அபுதாபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது பவர் எக்கனாமிக் மிடில் ஈஸ்ட் எல்எல்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எனக்கு இவர் வந்து பழக்கமானார். அப்படி வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சாருன்னு சொல்ல முடியும். துபாயில் வந்து நான் அப்போ வந்து ஆக்சுவலாக அபுதாபிலேருந்து சம்டைம் வந்து துபாயில் வீக்கெண்ட்னா துபாயில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதாவது என்னோடய கிளாஸ்மேட் ஜீவாவோட ரூம்மேட்டு தான் இவர். அப்படி பழகும் போது தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சாங்க. அங்கே ஒரு 4-5 டேஸ் இருப்பேன் வீக்லி ஒன்ஸ். எல்லாருமே அபுதாபிலேருந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து எல்லாருமே துபாய் போவோம். அப்படி போகும்போது நமக்கு வந்து நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நிறைய விஷயங்கள் துபாயில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. எல்லாருமே வந்து துபாயிலையும் அபுதாபியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், துபாயில் ஒர்க் பண்ணுறவங்களே ஷார்ஜாவில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி வந்து ஷார்ஜா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா. அப்படி ஷார்ஜாவில் வந்து நான் அக்வேரியம் பார்க்கணும் அப்படின்னு சங்கர்ட்ட சொன்னேன். இதாண்டா ஷார்ஜா அக்வேரியம் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட காமிச்சாப்புல. ஷார்ஜா அக்வேரியம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா கல்ஃபில் 16 வருஷமாக இருக்கேன். இது வரைக்கும் ஒரு கண்ட்ரியோட அக்வேரியம் கூட நான் போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கல்ஃப் கண்ட்ரிலே அக்வேரியம் போய் பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதாவது இது வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்தமாரி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு திரும்ப கிடைக்குமா எப்போ கிடைக்கலாம் எனக்கு தெரியல. எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட்டில் ஓடிக்கிட்டே இருக்கோம். எந்த லைஃப்பில் நம்ம சுற்றி பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரேராக தான் நடக்கும். அப்படி இந்த அக்வேரியம் பார்க்கும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து நல்ல ஷார்க்கு ஃபிஷ்ஷாக மேலே தொங்க விட்டுருந்தாங்க. அப்படி பார்க்கும்போதே நான் நினச்சேன் இந்த அக்வேரியம்லாம் மரைனில், அதாவது கடலுக்கு அடியில் ஆழ்கடலில் உள்ள முக்கியமான கலெக்ஷன்லாம் இதில் வந்து நிறைய மியூசியம் மாரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் பார்க்கும்போது நான் பார்த்த வரைக்கும் முத்து, அந்த பாசி மணியாக இருக்கட்டும், அதாவது சீலு, இந்தமாரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து அரிய வகையான கடல் ஆழ்கடலில் இருக்கிற விஷயங்களை வச்சுருந்தாங்க. அப்படி வச்சுருக்கும் போது நமக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ப்ளஸ் நம்ம வந்து இந்த அக்வேரியமை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து என்னடா அது வெறும் ஃபிஷ்ஷு தானே இருக்க போகுது, கலர் ஃபிஷ் தானே இருக்க போகுது அப்படின்னு ஒரு தாட்டில் தான் நாங்கள் உள்ளே வந்தோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நிறைய இருந்தது. அதாவது ஷார்க்கு ஃபிஷ்ஷு. ஷார்க்குங்கிறது நான் பார்த்த வரைக்குமே ஹாலிவுட் படத்துலலாம் ஷார்க் ஃபிஷ் வந்து ஒரு ஆளே முழுங்கிடும், ஒரு கப்பலே கடிச்சு தின்னுடும் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹாலிவுட் படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் அந்தமாரி ஒரு ஷார்க் ஃபிஷ்ஷு வந்து இங்கே ஒரு 2-4-5 ஃபிஷ் இருந்தது. அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது செம்ம அட்ராக்டாக இருந்தது. ஆனால் அக்வேரியம் வந்து அவ்வளோ நீட்னஸாக மெயின்டெனன்ஸ் வந்து பக்கான்னு சொல்லலாம். ஆழ்கடலில் இருக்கிற அரிய வகையான மீன்களாக இருக்கட்டும், ஒரு விஷயங்களும் பாதுகாப்பாக வைக்கிறது தான் ஒரு அக்வேரியம் வந்து மெயின்டைன் பண்ணுறது. அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஷார்ஜா அக்வேரியமோட டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 7 மணிக்கெலாம் க்ளோஸ், அதாவது 8 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது நம்ம முன்னாடியே ஒரு பிளான் பண்ணிட்டு ஒரு 5-6 மணிக்கெலாம் நம்ம ரீச் ஆகிடணும். அப்போ தான் நம்ம வந்து பொறுமையாக அந்த அக்வேரியமை சுற்றி பார்க்க முடியும். உள்ளே ரீச் ஆகிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ரீச் ஆகல 7-7:30 ஆகிடுச்சுன்னா ஆல்ரெடி க்ளோசிங் டைம்னு சொல்லிட்டு டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்போதுமே ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பஞ்சுவாலிட்டியாக கரெக்டான டயத்துக்கு நம்ம போனால் மட்டும்தான் அங்கே உள்ள அக்வேரியமை நம்ம வந்து பொறுமையாக நல்ல நிதானமாக பார்க்க முடியும். லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து மவலா தான் தங்கியிருந்தேன். இதே சங்கர் வீட்டில் தங்கியிருக்கும் போது நான் போகலான்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸில் ஏறி போகிறான்னு பார்க்கும்போது எனக்கு டைம் கிடைக்காது, சரியாக அமையல. ஆனால் இந்த ட்ரிப்பு கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அக்வேரியம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. இந்த ஷார்க் ஃபிஷ் பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருக்குதுன்னு பார்த்தா அப்பப்போ அப்படியே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு புல்லுன்னு அப்படியே பறந்து போச்சு இந்த ஷார்க் ஃபிஷ்ஷு. என்னடா அது ஒரு ஷார்க் ஃபிஷ்ஷை பார்த்துட்டு இன்னொரு ஷார்க் ஃபிஷ்ஷை பார்க்கறதுக்குள்ளே போதும் ஆகுது அப்படின்னு என் மனசில் தோணுச்சு. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது ஷார்க் ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டி. அதாவது ஷார்க் ஃபிஷ் வந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடல் குதிரை பார்த்தேன். அதேமாரி இதெல்லாம் ஒரு அரிய வகையான மீன்கள்னு சொன்னாங்க. அது முகத்தெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரியாக புள்ளியாக எல்லோவாக ஒரு செம்ம அட்ராக்டிவாக இருந்தது. எனக்கு கலர் ஃபிஷ்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது கோல்டன் ஃபிஷ் தான். ஆனால் கோல்டன் ஃபிஷ்லேயே கொஞ்சம் வித்தியாசமான ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து ஆழ்கடல் ஃபிஷ்ஷுன்னு தான் சொல்கிறாங்க. கடலுக்கு அடியில் எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் இருக்குது. நமக்கு அறியாத விலங்குகளாக இருக்கட்டும், அறியாத மீன்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அதாவது கடல் குதிரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. ஆனால் கடல் குதிரை பார்க்கும்போது வாலை வந்து அப்படியே சுருட்டி மூடிக்குது.
அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே என்னடா அது கடல் நம்ம வெளியில தான் குதிரை பார்த்துருக்கோம். கடலுக்குள்ள இது ஒரு சின்ன குதிரை பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அடி ஆழத்துல உள்ள கடல்ல மட்டும் தான் இந்த மீன்கள்லாம் எடுக்க முடியும். அத கரெக்ட்டா எடுத்து அத பராமரிக்கிறது, இதுக்கு தீனி போட்டு, அந்த கடல்ல உள்ள அட்மாஸ்பியர், உப்பு தண்ணி, அதுக்கான மரங்களா இருக்கட்டும், உள்ள விஷயங்கள்லாம் இருந்தா தான் அந்த அந்த மீன்கள் வாழும். ஏன்னா நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து கடல்லேருந்து ஒரு மீன புடிச்சிட்டு வந்து நீங்க வீட்ல உள்ள மீன் தொட்டியில போட்டீங்கன்னா, அது கொஞ்ச நாள் தான் வாழும். அதுக்கு முன்னால அது வாழ முடியாது. ஏன்னா இருக்கிற இடமும் ஒரு இடத்தை நம்ம மாத்திட்டா, அந்த மீன்கள் கூட வாழ முடியாத ஒரு விஷயம். அதனால தான் மனிதர்கள் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனாலும், தான் இடத்துக்கு எப்பயாவது வந்துடணும், செட்டில் ஆயிடணும்னு வெளிநாட்ல இருக்கிறவங்கலாம் நினைக்கிறதுக்கு காரணம் இதான். இருந்த இடத்த விட்டு ஒரு 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 அரிய வகையான மீன்களே நம்ம மாத்த முடியலன்னா, மனிதர்கள் எப்படி மாற முடியும்? அதெல்லாம் மாறவே முடியாது. நம்ம பொறந்த இடம் என்னைக்குமே நமக்கு சொர்க்க பூமி தான். அத மீன்கள்ட்டேருந்து மனிதர்கள் கண்டிப்பா கத்துக்கணுங்கிறது தான் என்னோட விஷயம். இங்க பாருங்க அந்த மீன், கடல் குதிரை அந்த வால எப்படியெல்லாம் சுருட்டின்னு சுருட்டுது பாருங்க. அதோட அதோட தாட்ஸு, அதோட பார்வைகள், அதோட மூவ்மெண்ட்லாம் பார்க்கும்போது, உண்மையிலேயே ரொம்ப ஒரு ரசனையா இருந்தது. கடல் குதிரை வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து ஆக்சுவலா சைல்ட்ஹுட்ல புக்ல தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நேர்ல பார்த்தேன். இதில நெறைய ஃபிஷ்ஷ பார்க்கும்போது சில இது எலக்ட்ரிக் ஃபிஷ் எல்லாம் இருக்குதுன்னாங்க. இது வந்து அந்த மாரி எலக்ட்ரிக் ஃபிஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட உருவத்த பாருங்க. ஒரு மனிதர்களோட உருவம் மாரியே வடிவமைச்சிருக்காரு கடவுள். அதான் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதாவது இந்த ஃபிஷ் வந்து ஒரு அதாவது எலக்ட்ரிக் ஃபிஷ்ன்னு சொல்றாங்க. இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து நம்ம தொட்டோம்னாலே நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஷாக் அடிக்கும். இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு இதுக்குன்னு ஒரு வலைய வச்சு, அதுலேருந்து எடுத்து தான் வந்து போட முடியும். அதாவது இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து தனியா தான் வைக்க முடியும். இன்னொரு ஃபிஷ்ஷோட சேர்த்து வச்சா கூட அந்த ஃபிஷ்ஷ வந்து இது வந்து இரையாக்கிடுங்கிறதால இதெல்லாம் தனித்தனியா பராமரிச்சிருக்காங்க. அந்த ஃபிஷ்ஷோட அந்த அக்வேரியம் மேலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆர்க்கிடெக்சர்ன்னு சொல்லுவோம். இன்டீரியர் டிசைன் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ராக்ஷனா இருந்தது. குழந்தைங்களுக்கு இந்த அக்வேரியம் வந்தா, ஷார்ஜா அக்வேரியம் அப்படி ஒரு என்ஜாய்மென்ட்டான ஒரு விஷயம். அதாவது துபாயில நம்ம என்னென்ன சுத்தி பார்க்கணும், நம்ம என்னென்ன பிளான் பண்றோங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அந்த பிளான கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, என்னென்ன லொகேஷன்ல இருக்கு, அதெல்லாம் கரெக்ட்டா தெரிஞ்சா தான் அந்தந்த இடத்துக்கு நம்ம முடியும். அந்த மாரி தாங்க ஷார்ஜா அக்வேரியம வந்து நம்ம மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ்ன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா, ஆழ்கடல்ல உள்ள மீன்கள் பாருங்க, அற்புதமான ஒரு அழகான மீன்களும் இங்க இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு சில்வர் மீன் மாரியே இருந்ததுங்க. அதாவது நான் ஏதோ டைகர் ஃபிஷ்ஷோன்னு நெனச்சேன். ஆனா டைகர் ஃபிஷ் இல்ல. இது வந்து ஒரு சில்வர் மீன் மாரியே இருக்கு. வரி வரியா, கோடு கோடா இருக்கு. ஆனா ரொம்ப ஒரு ஆக்டிவான ஃபிஷ்ஷா இருந்தது. அதாவது இந்த மாரி ஃபிஷ் வந்து ஒரே இனத்த வந்து அந்த இடத்துலயே வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு 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 பாக்ஸ் மாரி வச்சிருந்தாலும், அந்த சில்வர் ஃபிஷ்ஷா இது ஒரு இனம். அந்த இனத்த வந்து ஒரே இடத்துல வைக்கும்போது, அதோட அ இனம் மட்டும் இருந்ததுன்னா, அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாதுங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். அதாவது மரைனா இருக்கட்டும், இந்த அக்வேரியமா இருக்கட்டும், இதெல்லாம் ஃபிஷ்ஷ மெயின்டெயின் பண்றதுக்குன்னு ஒரு ஒரு ஆளுங்க இருப்பாங்க. அதாவது நம்ம ஜூக்கு போனா எப்படி ஒரு அனிமல்ஸ மெயின்டெயின் பண்றோமோ, அதே மாரி தான் ஆழ்கடல்ல உள்ள அனிமல்ஸா இருக்கட்டும், ஒரு ஒரு ஃபிஷ்ஷா இருக்கட்டும், இதுக்கு என்னென்ன சாப்பிடுது, இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஏன்னா கடல்ல வாழ்ந்த ஃபிஷ் எல்லாம் வந்து ஒரு அக்வேரியம்ல ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கிற மாரி. இந்த ஷார்க் ஃபிஷ் பாருங்க, இந்த ஷார்க் ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன தேவையோ, அதுக்கு தகுந்தாப்புல ஃபுட்டு அங்க உள்ள போட்டுட்டே இருந்தாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு அது வந்து ஆக்டிவா இருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கு. இந்த ஷார்க் ஃபிஷ் வந்து அக்வேரியம்ல நம்ம கீழ பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அக்வேரியம்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திலும் கண்ணாடியா வச்சிருந்தாங்க. இந்த கண்ணாடிலாம் எப்படிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கு? ஒரு மீன் உடைச்சா கூட அந்த கண்ணாடி உடைய மாட்டேங்குது. அதேமாரி நடக்கிற ஒரு பிரிட்ஜில கூட அங்க வந்து ஒரு கண்ணாடியில ஒரு அக்வேரியம் இருந்தது. கீழ வந்து நம்ம ஃபிஷ்ஷ பார்க்க முடியும். நம்ம நடந்தும் போ முடியும் அதுல. மக்களே நம்ம ஷார்ஜா அக்வேரியம் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க ஷார்க் ஃபிஷ் என்ன ஒரு ஆக்டிவா போகுது பாருங்க. அதாவது 2 ஷார்க் தான் இருந்தது. அந்த ஷார்க் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஒண்ணு இந்த சைடு போகுது, இன்னொன்னு அந்த சைடு போகுது. இத பார்க்கும்போது அதாவது என் ஃப்ரெண்டோட குழந்தை கூட அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா அவங்கலாம் அந்த குழந்தைங்க அந்த ஏஜ்ல ரசிக்கும்போது பெரிய விஷயங்க. அதாவது கடல் தாண்டி வந்து நம்மளோட விஷயங்கள் அதாவது சுத்தி பார்க்குற நல்ல ஒரு விஷயங்கள நம்ம நினைவுகள சேர்த்துட்டு இருக்கோம்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது வெளிநாட்டில் வாழும் பல ந நண்பர்கள் வந்து ஃபேமிலியோட இருக்கும்போது, அவங்க ஃபேமிலி வந்து ஒரு ஒரு இடத்துலயும் போய் பார்த்து, அவங்க ஃபோட்டோ எடுக்கிற நினைவுகள் வந்து வாழ்க்கையில எத்தன வருஷம் கழிச்சு நம்ம வந்து இந்தியால போய் செட்டில் ஆனாலும், இந்த நினைவுகள் வந்து மறக்கவே மறக்காது. அப்படி ஒரு நினைவுகளோட நம்ம அமூர் ஃபிஷ்ஷ பத்தி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு ஃபிஷ்ஷ பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ண அமூர் ஃபிஷ் வந்து சாப்பிட்றதுக்கே செமையா இருக்கும். அதோட வாய பார்த்தீங்கன்னா, பெரிய வாயா இருக்கும். அமூர் ஃபிஷ்லாம் உண்மையிலேயே சான்ஸே கிடையாது. அதாவது ஷார்க் ஃபிஷ்ஷோட சயின்டிஃபிக் நேமு, அது ஒரு 250 சென்டிமீட்டர் வரையும் அது வளரும். இதோட ஹேபிட்ஸ்லாம் என்ன? இத பத்திலாம் வந்து டீட்டெயில்ஸா வந்து ஒரு ஒரு ஃபிஷ்ஷையும்
மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறது அக்வேரியமில் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நான் ஷார்க் ஃபிஷ்னால் நம்ம நினச்சிட்டோம் அதோட ஹேபிட்ஸ் என்ன, சாப்பிட்றது என்னென்ன திங்ஸ், அது எப்படி திங்க் பண்ணும், எப்படியெல்லாம் மூவ் ஆகும், அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் இந்த அக்வேரியமில் நிறையவே பார்த்தேன். ஆனால் பார்த்த வரைக்குமே மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து அப்ராடில் மட்டும்தாங்க இதெல்லாம் பாசிபிள். ஏன்னா அப்ராட் கண்ட்ரியில் நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க, நிறைய பேர், அதாவது டூரிஸ்ட் பர்சன்ஸ் நிறைய பேர் வர்றதால அவங்க பர்ஃபெக்ஷனாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியும். வாயை பாருங்க எவ்வா. ஆனால் உண்மையிலே ஷார்க் ஃபிஷ் என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயங்க. நான் நிறைய அக்வேரியமில் நான் இந்தமாரி, அதாவது புர்ஜ் கலிஃபாவில் நம்ம ஒரு அக்வேரியம் பார்த்துருப்போம். ஆனால் அதில் கூட ஓரளவுக்கு ரொம்ப பெரியமான ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைகர் ஃபிஷ்ஷு. இப்போ இந்த ஃபிஷ்ஷோட நேமு, இந்த ஃபிஷ் என்ன சாப்பிடும், இது 70 சென்டிமீட்டர் வளரும், அதை பற்றிலாம் கூட ஈச் பை இன்ச்சாக அங்கே வந்து போட்டிருந்தாங்க. டைகர் ஃபிஷ்ஷை பாருங்கள் அப்பா. அதாவது நம்ம வீட்டில் வளர்க்குற டைகர் ஃபிஷ்லாம் தம்மா துண்டு தான் இருக்கும். இவங்களோட ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஆழ்கடலில் இருக்கும்போது அதெல்லாம் வந்து அதேமாரியே பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. இன்னொன்று எலக்ட்ரிக் ஃபிஷ்ஷை வந்து நான் இன்னொன்று பார்த்தேன். பாம்பு ஃபிஷ்ஷு மாரி ஒன்று இருந்தது. அதெல்லாம் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. ஏன்னா இன்னொரு ஃபிஷ்ஷை அது கடிச்சு சாப்பிட்ருங்கிறதால அது தனியாக வச்சுருந்தாங்க. பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து நிறைய ஃபிஷ், வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷும் பார்க்க முடிஞ்சுது. அதேமாரி ஒரு ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா மனிதனோட ஃபேஸ் மாரியே இருக்கும். சில ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தது. ஆனால் இதில் கடலில் உள்ள மாரியா அதில் உள்ள கடலில் உள்ள பைப்பு, அதாவது மரங்கள், அதோட விஷயங்கள் இதெல்லாம் வச்சு எப்படி பராமரிக்கிறாங்கன்னு நம்மளால் யோசிக்கவே முடியல. அதாவது அங்கே எப்படியெல்லாம் இருக்கும், ஆழ்கடலில் உள்ள அந்த கல்லெல்லாம் சேகரித்து அதெல்லாம் கரெக்டாக வச்சு இந்த கண்ணாடி பிரேக் ஆகாத அளவுக்கு எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது கண்ணாடியோட வடிவம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தும் போகலாம், அதே டயத்தில் கீழே கால் வைக்கிறத இடம்லாம் கண்ணாடியாக இருந்தது. அதாவது இந்தமாரி ஒரு அக்வேரியம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பயங்கர ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்தமாரி ஒரு நிறைய ஃபிஷ்ஷை வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து வைக்கிறோன்னா அதுக்கு தகுந்தாப்பில் கண்ணாடிகள்லாம் அன்பிரேக்கபிள் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதுமாரி விஷயங்கள்லாம் எப்படி சேகரித்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்டீரியர் டிசைன்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது இந்த அக்வேரியமில். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த வாயை திறந்துட்டு ஒன்று போது பாருங்கள், அந்த ஃபிஷ்ஷை பாருங்கள், செவையாக இருக்குது. அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்களே ஒரு ஃபிஷ்ஷையும் நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதை வந்து நீங்கள் ரசிக்க முடியும். அதாவது நம்ம ஒரு 5 நிமிஷம் அக்வேரியமை வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நீங்கள் அக்வேரியம்லாம் போய் பார்த்துட்டு வேகமாலாம் போயிட முடியாது. அதை பொறுமையாக நீங்கள் நிதானமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்னடா அது, இந்த ஃபிஷ்ஷு என்னென்னத்துக்கு அதாவது என்னென்ன சாப்பிடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. மக்களே, இப்போ வந்து நம்ம ஷார்ஜா அக்வேரியம் பார்த்துட்ருக்கோம். நம்ம கூட வந்து இப்போ குகனும் பேச போகிறாப்புல. நீ வந்து நிறைய அக்வேரியம் பார்த்துருக்கில்ல குகன்? சொல்ல குகன், இந்த அக்வேரியம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, சூப்பர் க்ளீனாக இருக்குது, எவ்ரிடே க்ளீன் பண்ணுறாங்க. ஈவன் நீமோ ஃபிஷ்லாம் இருக்கும், பட் இந்த அக்வேரியம்லாம் இருக்காது, ஆர் அதர் ஃபிஷ். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் குகன் இதில் வந்து நிறைய ஷார்க் ஃபிஷ் இருந்தது, ஒரு எலக்ட்ரிக் ஃபிஷ் பார்த்தோம், அதுமாரி டைகர் ஃபிஷ்லாம் நாங்கள் நிறைய பார்த்தோம். அந்த எலக்ட்ரிக் ஃபிஷ்ஷு ஈல், வெரி டேஞ்சரஸ் ஃபிஷ். ரொம்ப டேஞ்சரஸ் ஃபிஷ்ஷா அது? ஆமாம். ஓகே. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது குகன். அந்தமாரி எலக்ட்ரிக் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து தனியாக தான் வச்சுருப்பாங்களாம், அது சேர்த்து எந்த ஃபிஷ்ஷோடையும் வைக்க மாட்டாங்க. அது தெரியுமா உனக்கு? அது வச்சா என்ன, அதர் ஃபிஷ்லாம் கில் பண்ணி சாவடிச்சு அது சாப்பிட்ருமா? ஆமாம். அப்படியா குகன்? அது மட்டும் இல்லை குகன், it is better than a snake, very harmful to humans, it can bite human hands. ஓகே. நான் இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃபிஷ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாம்பு ஃபிஷ்ஷு, அதாவது பாம்பு மாரியே தான் இருந்தது. அது வந்து பாம்பு மாரியே வாயை திறந்து மூடுமா? அது ஈல் ஃபிஷ். அது சூப்பர். உனக்கு இந்த மாதிரி கலர் ஃபிஷ்ஷை பார்க்கும்போது உன் மனசில் எப்படி தோணும்? ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னா இதெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் ஆழ்கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு அக்வேரியம் செட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம். அந்த சம் ஃபிஷ்ஷஸ்லாம் மனுஷனோட வாய் மாரியே இருக்குது பாரு. அது அந்த ஃபிஷ்ஷை பற்றியா வாயை க்ளோஸ் பண்ணி எப்படிலாம் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த ஃபிஷ்லாம் பார்க்கும்போது. இந்த சம் ஃபிஷ்ஷஸ்லாம் நார்மல் ஃபிஷ், ஹியூமன்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. அமூர் ஃபிஷ்ஷு நான் இங்கே பார்த்தேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அமூர் ஃபிஷ் ஒன்று பார்த்தோம். அதெல்லாம் நம்ம நார்மலாக ஹியூமன் சாப்பிட்ற ஃபிஷ்ஷுன்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் பாரு, எவ்வளோ பெரிய பாம்பு மாரியே இருக்குது பாரு இந்த ஃபிஷ்லாம். பஃபர் ஃபிஷ்லாம் இங்கே இருக்காது.
பஃபர் ஃபிஷ் நீ வந்து இந்த இருக்கு பாரு, இந்த ஃபிஷ் தான் நான் சொன்னது. ஆமா பஃபர் ஃபிஷ் அது. இதெல்லாம் பஃபர் ஃபிஷ் அது. ஆமா இது பஃபர் தான். இந்த போட்டிருக்கு பாரு பஃபர் ஃபிஷ், கரெக்டா? அது பஃபர் ஃபிஷ். சயின்டிஃபிக் நேம் என்னன்னு எனக்கு தெரியல, அதில் போட்டிருந்தாங்க. மேபி பஃபர் ஃபிஷ்ஷா இல்லையா? ஆனால் ஃபிஷ்ஷை பாரு, கண்ணெல்லாம் பாரு எவ்வளோ அட்ராக்ஷனாக பயங்கர ஒரு ஃபயர் பார்க்குற மாதிரியே இருக்குது. சில ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது கடவுள் இப்படி ஒரு அற்புதமான மீன்களை படைச்சிருக்காரு, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கே அப்படின்னு நம்ம மனசில் தோணும். ஆனால் இந்தமாரி அக்வேரியம் போகும்போது தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். பாரு அங்கே உள்ள பட் சம் ஃபிஷ்ஷஸ்லாம் என்ன சூப்பராக இருப்பாங்க, சூப்பர் டிசைன்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே ஓகே, இதான்ப்பா அந்த பாம்பு ஃபிஷ். ஆமா இதுதான் ஈல் ஃபிஷ்ஷா? இந்த ஃபிஷ்ஷை வந்து அதாவது எலக்ட்ரிக் பவர் உள்ள ஃபிஷ்ஷுங்கிறாங்க. இது வந்து மற்ற ஃபிஷ்ஷோட சேர்த்தோம்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து கொன்று சாப்பிட்ருமா? இது எலக்ட்ரிக் ஒயர்ஸ் எல்லாம் இல்லை, பட் இது எலக்ட்ரிக் ஃபிஷ் தான். ஆனால் இதுலேருந்து ஹார்ம்ஃபுல்லாக வந்து ஒரு ரேடியேஷன் வந்து இந்த ஃபிஷ்லேருந்து ஜென்ரேட் ஆகுது. அதனால இந்த ஃபிஷ்ஷை வந்து நீ தொட்டினா கூட ஷாக் அடிச்சு அவங்களுக்கும் ஹியூமனுக்கும் பெரிய ஒரு ப்ராப்ளம். அது மட்டும் இல்லை, ஈல் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ரொம்ப ஷார்ட் டீத்ஸ்லாம் இருக்குது, கடிச்சு ஹியூமன்ஸ்லாம் இருந்துடுவாங்க. சம் ஷாக்ஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபிஷ், இது ஒரு மோரியோ ஹெட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபிஷ்ஷுன்னு வேற சொல்லப்படுது. இதோட வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உருவ படைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்போட உருவம் மாரியே தான் இருக்கும். அது வந்து வாயை மூடி மூடி துறக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபிஷ்னு சொல்ல முடியும். இந்த ஃபிஷ் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கா? அதுதான் அந்த ஒரு பிளாக்கான ஒரு ஃபிஷ் சொன்னேன்ல, பியூட்டிஃபுல். எனக்கு என்னன்னா இந்த ஆழ்கடல்ல உள்ள சில அதாவது மரங்களை கூட அவங்க கரெக்டா வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மரங்கள் அதாவது செடிகள், அதாவது கடலில் கூட ஒரு செடிகள் இருந்ததுன்னா அந்த செடிகள்லாம் எடுத்து ஒரு அக்வேரியமில் வச்சு அதுவும் வந்து உயிர் வாழுதுங்கிறது பாருங்கள். அது எப்படி வந்து அப்படியே காற்றுல நடக்கிற மாரியே, அதாவது ஒரு விவசாயி வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு அறுவடை பண்ணி எப்படி ரைஸை வந்து பண்ணுறோமோ அதேமாரி தான் மீன்களை பராமரிக்கிறது ஒரு அக்வேரியமோட எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. சொல்லுங்கள் குகன். இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குகன் வந்து அதை விட அவர் கிளம்பிட்டாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காருண்யா வந்து இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. காருண்யா சொல்லுங்கள், இந்த ஃபிஷ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பாருங்கள், இதெல்லாம் டைகர் ஃபிஷ்ஷு. ஆஹா, இந்த ஃபிஷ்ஷெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. உனக்கு ஃபிஷ்ஷுனா ரொம்ப பிடிக்குமா? ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் கலர் ஃபிஷ்ஷை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? சந்தோஷமாக இருக்கா? எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? சரி வாங்க, ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்து சொல்லுங்கள், என்னென்ன ஃபிஷ்ஷு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? பிளாக் ஃபிஷ்ஷா? ஷார்க் ஃபிஷ் பிடிக்குமா உங்களுக்கு? காருண்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பிடிக்கும்னு நினச்சேன். ஆனால் ஃபிஷ் டேங்க் வாங்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது காருண்யா தான். பட் நான் அந்த மாரிலாம் எதுவும் ஃபிஷ் டேங்க் வாங்கி கொடுக்கல. ஆனால் அக்வேரியம் வந்து நிறைய அக்வேரியம் காருண்யா பார்த்துருக்கு. ஆனால் அக்வேரியம் ஷார்ஜா அக்வேரியம் எப்படிமா இருக்குது? நல்லா இருக்கா? உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த ஃபிஷ்ஷு? இங்கே பற்றியா ஷார்க்கை வந்து ஒரு ஸ்டோன்லேயே அழகாக வடிவமாக வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஷார்க் ஃபிஷ்ஷே வந்து படுத்துருந்த மாரி இருந்ததுங்க. நான் என்னமோ நினச்சேன் செத்து போனதை தான் பாடமாக வச்சுருக்காங்களோன்னு நினச்சேன். இல்லைங்க, அப்படி இல்லைங்க, இது நார்மலாக சிமெண்ட்லேயே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த ஷார்க் ஃபிஷ்ஷு? சூப்பராக இருக்குல்ல? உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஷார்க் ஃபிஷ்ஷு? பார்த்தியா கலர் ஃபிஷ் பார்த்தியா எல்லோ இருக்குன்னு? அவ்வா செம்மையாக இருக்குல்ல? குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக இருக்குமா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபிஷ்ஷையும் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாது. அதாவது சில இனத்தோட ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஒரே இடத்துல வச்சு சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. அதாவது ஒரு அக்வேரியம் போய் பார்த்தோம்னா என்னென்ன ஃபிஷ்ஷோட நேம் என்ன, அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன, அது என்ன சாப்பிடும் எல்லாம் தெரிஞ்சுப்போமா நம்ம? கண்டிப்பாக நீ தெரிஞ்சுப்பியா? அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நல்ல சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்க்க போகிறது நம்ம வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அப்பா வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷை தொட்டு பார்த்தோமா? ஸ்டார் ஃபிஷ் பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக இருக்கா? இதெல்லாம் என்னென்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லுங்கள். நீங்கள் பேசுங்க பாப்பா, பேசுங்க. இந்த பார்த்தீங்களா தம்மா துண்டு ஃபிஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மரத்துக்கு நடுவில்லாம் அதாவது உள்ள செடியெல்லாம் இருக்கும். அந்த செடிக்குள்ளே பூந்து வெளில வந்துடும். ஃபிஷ்ஷை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். காருண்யா சொல்லுங்கள் ஃபிஷ்ஷை பற்றி.
நீ ஃபிஷ்ஷு வளர்ப்பியா? ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன தீனி போடுவ சொல்லுங்க. சாப்பாடு கொடுப்பியா நீ? ஆனால் உண்மையிலேயே ஒரு சில ஃபிஷ்ஷுங்கெல்லாம் பார்க்கலக்கா பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் இந்தமாரி அக்வேரியம் வீடியோஸ்லாம் வந்து இந்த யூடியூபுக்காக தான் நான் இந்தளவுக்கு டெடிகேஷனாக வீடியோ எடுத்தேன். பட் நான் வந்து ஏன்னா ஸ்பாட்டில் வந்து நான் மைக்கை எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் அதில் உள்ள அடாப்டர் எடுத்துகிட்டு வரதால என்னால் ஸ்பாட்டில் வீடியோ பண்ண முடியல. ஆனால் ஸ்பாட்டில் பண்ணியிருந்தா இன்னும் அட்ராக்ஷனாக பேசியிருக்கலாம். பட் நான் டப்பிங் கொடுக்கும்போது நான் எந்த அளவுக்கு ஸ்க்ரீனை பார்த்து டப்பிங் கொடுக்குறேனோ அந்தளவுக்கு என்னால் அட்ராக்ஷனாக பண்ண முடியுதா என்னன்னு எனக்கே இதாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபிஷ்ஷு. இந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து நான் ஆக்சுவலாக கத்தாரில் இருக்கும்போது நான் அந்த ஸ்டார் ஃபிஷ் பார்த்துருக்கேன். இது வந்து அப்படியே உயிரோடு இருக்கிற மாரியே இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா அது ஒரு சென்சேஷனில் டக்குன்னு நவுரும். ஆனால் நாங்கள் இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை தொடும்போது அதுக்கு அதில் உள்ள பக்கத்தில் உள்ள ஃபிஷ்ஷெல்லாம் அந்த இடத்துக்கு உடனே ஒடியாந்து வந்த மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது எப்படி அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை தொட்டால் மட்டும் அந்த ஃபிஷ் அங்கேருந்து ஒடியாருது அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் ஸ்டார் ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு உயிர் இருக்குது. அது வந்து எப்படின்னா அது வந்து ஒரு ஆழ்கடலில் கிடக்கிறதால அது வந்து பார்க்கும்போது ஸ்டார் மாரியே இருக்குது. ஆனால் அது உள்ளே வந்து மூவ் ஆகுது. அதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் சாப்பிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேத்துல சகதியிலலாம் இருக்கிற மீன் போல் இருந்தது. அதோட முள்கள்லாம் வந்து வாய்க்கு வெளியிலேயே நிறைய முள்கள்லாம் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கரையாம்பூத்துக்குள்ளே இது விட்ட மாரியே அது எல்லாமே குமிஞ்சு கிடந்த மாரி ஒரு மீன்களாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அக்வேரியம் ஷார்ஜா அக்வேரியம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து எங்கேயாவது டூர் பண்ணிங்கன்னா துபாய் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ஜா போய் ஷார்ஜா அக்வேரியமும் பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய. இது வந்து ஒரு அக்வேரியமில் நம்ம ஷார்ஜா அக்வேரியமில் நான் பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து கிளாஸ் பிரிட்ஜாக இருக்கட்டும். அதாவது நம்ம கீழே வந்து நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்ருப்போம். அதுக்கப்புறம் நம்ம டாப்பில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோன்னா பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம மேலே பார்க்குற ஒரு விஷயமா இருந்தது. அதெல்லாம் உண்மையிலேயே ஆர்கிடெக்சர் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன தான் இருந்தாலும் கடலில் எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்க முடியும், கடலில் உள்ள நம்ம கடலுக்குள்ளே அதாவது எந்த அளவுக்கு பிளாஸ்டிக்லாம் கிடக்கு, அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, எப்படிலாம் க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து ஒரு மெசேஜாக போட்டிருந்தாங்க. இதை பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம போடுற வேஸ்ட்டு பாட்டிலாக இருக்கட்டும் எல்லாமே கடலில் போய் அது வந்து அங்கே உள்ள மீன்களுக்கு எழுவது அபத்தமான விஷயங்கள் நடக்குது. அந்த மீன்களை அழிக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குங்கிறத லாஸ்ட்டாக போகும்போது இந்த ஷார்ஜா அக்வேரியம்லேருந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. மேலேருந்து பார்க்கும்போது அதாவது இந்த பிரிட்ஜுக்குள்ளே அதாவது மேலே உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது நம்ம கீழே பார்த்த எல்லா ஃபிஷ்ஷுமே மேலேருந்து பார்க்குற மாரி ஒரு வியூ வச்சுருந்தாங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதாவது நிறைய ஃபிஷ் இருக்கும்போது சில ஃபிஷ்ஷை மட்டும்தான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதாவது மனித உருவம் மாரி அதோட வாய் அமைப்பாக இருக்கட்டும். சில ஃபிஷ்லாம் வந்து பறவை மாரி ஒரு ஃபிஷ் ஒன்று இருந்தது. அதோட ரெக்கைகள்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான லுக் இருந்தது. அதாவது இந்தமாரி ஒரு அக்வேரியம் பார்க்கும்போது தான் தெரியுது, இவ்வளோ ஃபிஷ்ஷை வந்து ஒரு அக்வேரியமில் வச்சு அவங்க மெயின்டெயின் பண்ணி அதுக்காக விஷயங்கள்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு அட்ராக்ஷன். நான் சொன்ன மாரி ரெக்கை மாரி அதாவது பறவை மாரி இருந்த ஃபிஷ் இதுதாங்க. செமையாக இருந்தது. இந்த ஃபிஷ்ஷோட வளர்ச்சியை பாருங்கள், எவ்வளோ லென்த்தான ஃபிஷ்ஷாக இருந்தது. ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது அந்த பறவையை ரெக்கை மாரியே அதோட விஷயம்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷு தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. ஷார்க்குக்கு அடுத்தது ஒரு ஆக்டிவான ஃபிஷ்ஷை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஃபிஷ்ஷோட நேம் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இந்த ஃபிஷ் வந்து உண்மையிலேயே ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. அதாவது இந்த ஆழ்கடல்லேருந்து எடுக்கும்போது அரிய வகையான மீன்களை அக்வேரியமில் அவங்கள அந்த மீன்கள் என்ன சாப்பிடும், அதோட ஹேபிட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க வச்சுருப்பாங்க. இதுக்கு தகுந்தாப்புல மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனையும் அங்கே கரெக்டாக வச்சுருந்தா மட்டும்தான் இந்த அக்வேரியமை லாங் டர்மாக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். நிறைய அக்வேரியமில் உள்ள நிறைய மீன்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அதை பராமரிக்கிற செலவே ரொம்ப அதிகமானது. அதனால தான் இந்த சில அக்வேரியம்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ட்ரன்ஸில் ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க. அந்த ஃபீஸ் வந்து கரெக்டாக அந்த ஃபண்டை வந்து கரெக்டாக அந்த அக்வேரியமுக்கே செலவு பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு அக்வேரியம் வந்து நடத்தணும்னு ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு ப்ரைவேட்டோ டிசைட் பண்ணாலே அந்த அக்வேரியமுக்கு என்னென்ன செலவாகும், அதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 70 வச்சா நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சு தான் ஒரு அக்வேரியம்லேயே இதில் வைக்கிறாங்க. நான் இந்த அக்வேரியமில் நான் மிஸ் பண்ண விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஆமை தான் என்னால் பார்க்க முடியலன்னு தான் எனக்கு வருத்தமாக இருந்தது. ஆமையை பார்த்துருந்தேன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். உங்களுக்கு இந்த அக்வேரியமில் எதை நான் மிஸ் பண்ணீங்க? உங்களுக்கு என்னென்ன இந்த அக்வேரியமில் ஷார்ஜா அக்வேரியமில் பிடிச்சமான விஷயங்களை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம நடந்து வந்த ஒரு பிரிட்ஜு தாங்க. அந்த பிரிட்ஜுக்கு கீழே கூட பாருங்கள் எப்படி அந்த கண்ணாடி அன்பிரேக்கபிள் கிளாஸு. அதான் அந்த பிரிட்ஜு வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு பிரிட்ஜாக தான் இருந்தது. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்னும் வந்து
ஷார்ஜா அக்வேரியமை பற்றி நிறைய சொல்லணும்னு நினச்சேன். பட் என்னால் நிறைய விஷயங்கள் நான் வந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்து எப்படின்னா, நான் வந்து ஸ்பாட்டில் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனப்போ நம்ம அந்த அளவுக்கு ஒரு ப்ரிப்பேர்டாக இல்லை. பட் என்னால் இந்த மைக்கை மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் ஒரு விஷயத்த பற்றி பேசுனா நம்ம அது ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோட பேசணும். பட் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் எனக்காக சொல்லுங்கள். கண்டிப்பா நான் என்னோட சேனல் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுன்னு சொல்லுங்க. அதாவது ஷார்ஜா அக்வேரியம்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ வந்து ஃபைனல் டச்சா நான் பார்த்த ஒரே விஷயம் வந்து, கடல்ல வேஸ்ட் பொருள்லாம் போடுறதால, அங்க உள்ள ஆழ்கடல்ல உள்ள மீன்கள் வந்து எந்த அளவுக்கு அழியுதுங்கிறத ஒரு ஒரு விஷயத்த, ஒரு மெசேஜ சூப்பரா சொல்லியிருந்தாங்க ஷார்ஜா அக்வேரியம்ல. இது கண்டிப்பா வந்து மக்களுக்கு ஒரு தேவையான விஷயம். மரைன்ல வந்து எந்த அளவுக்கு கிளீனப்பா இருக்கணும்னு பாருங்க. கேஸ் சிலிண்டர்லாம் போட்டு ஒருத்தர் வந்து உள்ள போயிட்டு, அங்க போய் பார்த்தா பைசைக்கிளு எல்லாமே கச்சடா திங்ஸ்லாம் உள்ள இருக்கிறதால, அந்த மீன்கள்லாம் எந்த அளவுக்கு அது வந்து டிஸ்டர்பா இருக்கும். அதோட உயிர்கள் பாதிக்கும் அப்படிங்கிறத ஒரு மெசேஜாவே போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே ஷார்ஜா அக்வேரியமுக்கு வந்து யுஏஇ கவர்மெண்ட்டுக்கும், ஷார்ஜா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சல்யூட் அடிக்கலாம். அந்த மாரி ஒரு விஷயங்கள் சூப்பரா இருக்கு. இந்த இந்த மெசேஜ் வந்து எல்லா டூரிஸ்ட் பீப்பிளும் பார்த்தாங்கன்னா, எல்லாரும் வாழ்க்கையில இத ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மெசேஜ வந்து சொல்லியிருக்காங்க. வேஸ்டேஜ நம்ம போடுறதால, அந்த வேஸ்டேஜ் வந்து அங்க ஆழ்கடல்ல உள்ள அனிமல்ஸ்க்கு எந்த அளவுக்கு அபத்தமான ஒரு விஷயம், அத அழிக்கக்கூடிய விஷயம். இயற்கையை அழிக்கக்கூடியது வந்து இந்த பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக் பொருள நம்ம வந்து கடல்ல தூக்கி போடக்கூடாது. குப்பைகள வந்து நம்ம எந்த குப்பை எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். அது கடலுக்கு வந்துச்சுன்னா, அதனால இயற்கை வந்து பல விஷயங்கள் அழிச்சிரும். நம்ம இயற்கைய நம்ம வந்து மதிச்சா தான் இயற்கை நம்மள வாழ வைக்கும். இங்க பாருங்க ஏதோ பெப்சி பாட்டிலு, ஸ்பிரிட்டு இதெல்லாம் போட்டிருக்கதால, அங்க வந்து ஏதோ ஒரு உயிர பணய வச்சு, அங்க போயிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்க பாருங்க. அப்போ வந்து எந்த அளவுக்கு கிளீனினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத லைஃப்‌க்கு எடுத்து குடுக்குறாங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். கண்டிப்பா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்னத்த குடுத்துட்டு போப்போறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாரி நல்ல ஒரு மெசேஜ அவங்களுக்கு சொல்லிட்டு போணும். எதையும் வந்து நம்ப ஈஸியா வந்து இந்த மாரி கடல்ல தூக்கி போடுறதோ பாருங்க சைக்கிள்லாம் போய் கடல்ல கிடந்திருக்கு. கண்டிப்பா எல்லா மக்களும் இத ஃபாலோ பண்ணணும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காம நம்ம சேனல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா, எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த அளவுக்கு கடலுக்குள்ள போட்டிருப்பாங்க. ஒரு பைசைக்கிளா இருக்கட்டும், குப்பையெல்லாம் தூக்கி கடல்ல போட்டிருந்தா என்ன ஆவுறது? எப்பா! அப்ப ஒரு கடல்லேயும் இந்த மாரி ஒரு குப்பைகள் வந்து ஆழ்கடல்ல போய் சேர்ந்திருந்தா, அதெல்லாம் கிளீன் பண்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். நெனச்சே கூட பார்க்க முடியலங்க. அப்படியே நம்ம ஷார்ஜா அக்வேரியம்லேருந்து வெளில வந்தா ஒரு டாப் வியூ துபாயே நம்ம இங்கேருந்து பார்க்க முடியிற அளவுக்கு புர்ஜ் கலிஃபாவ அதாவது ஷார்ஜாலேருந்து நம்ம துபாய எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம நெனச்சிட்டுருப்போம். ஆனா கண்டிப்பா ஒரு டாப் வியூல சூப்பரா இருந்ததுங்க. அவ்வளோ லைட்டிங் எஃபெக்ட்டோட இருந்தது. உண்மையிலேயே செம்ம அட்ராக்டிவா இருந்தது. டாப் வியூல போம்போது நெறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கா இருக்கட்டும். இந்த ஒரு வியூ வந்து நீங்க ஷார்ஜா அக்வேரியம்ல மேல வந்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ல சூப்பரா பார்க்க முடிஞ்சது. ஆனா புர்ஜ் கலிஃபா பாருங்க, எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில தெரியிற மாரி தெரியுது. ஆனா அப்படி கிடையாது. ஷார்ஜாவுக்கும் துபாய்க்கும் வந்து ஒரு சின்ன ஒரு பார்டர்ன்னு தான் சொல்ல முடியும். ஆனா உண்மையிலேயே எனக்கு வந்து துபாயில ரொம்ப பிடிச்ச விஷயம் ஷார்ஜா தாங்க. ஷார்ஜா வந்து சின்ன ஏர்போர்ட்டா இருந்தாலும் ஈஸியா வெளில வந்துர முடியும். ஆனா ஷார்ஜாலேருந்து ஈஸியா துபாய்க்கும் போ முடியுது. அதேமாரி நான் சொன்ன மாரி கடல் குதிரைய வச்சு அப்படியே ஒரு லோகோ மாரி அக்வேரியம்ல போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே கடல் குதிரை பார்க்கவே செமையா இருந்தது. அதோட கண்ண பாருங்க உருட்டி உருட்டி பார்க்குறதா இருக்கட்டும். கடல் குதிரை உண்மையிலேயே செம்மங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.